எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ வந்து லண்டன் தமிழ் இப்போ சென்னை தமிழன் ஆயிட்டேனே. இப்போ இருக்கிறது வந்து இந்த ஹோட்டல் பேர் வந்து கிரீன் பார்க் வடபழனியில் இருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு கிங் சைஸ் காட் வச்சிருக்காங்க. நல்லா வந்து ஒரு அட்லீஸ்ட் 3 அடல்ட்ஸ் நல்லா படுத்து தூங்கலாம். ஸோ நீங்கள் ஒரு கார்பரேட்டாக வந்து நீங்கள் புக் பண்ணால் கூட சூப்பரான ஒரு இடம் இது. குட்டியாக ரொம்ப குட்டியாக ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃபுல்லாக சேஃப் இஃப்லாம் கொடுத்துருக்காங்க. குட்டியான ஜிம்மு, 3 ட்ரெட்மில் போட்டிருக்காங்க, 2 கிராஸ் ட்ரைனர் இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நான் இப்போ வந்து லண்டன் தமிழில் இப்போ சென்னை தமிழன் ஆகிட்டேனே. ஏன்னா வந்து நேற்று நைட்டு கரெக்டாக ஒரு 10-10:30 வந்து லேண்ட் ஆனேன். இப்போ இருக்கிறது வந்து இந்த ஹோட்டல் பேர் வந்து கிரீன் பார்க். ஸோ கிரீன் பார்க் வந்து வடபழனியில் இருக்குது, விஜயா மாலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இது என்னென்னா மிட் ரேஞ்ச் ஹோட்டல்ஸில் ஒரு சூப்பரான ஹோட்டல். நம்ம வந்து வெளியூர்லேருந்து வரோன்னா ஒரு 60 பவுண்ட்ஸ் 6,000 ரூபா மேக்ஸிமம். அதுக்குள்ளார வந்து இது வந்து டோட்டலாக இந்த மாதிரி ஒரு ரூம் கொடுக்குறாங்க ஃபுல்லாக. ஸோ இதில் வந்து ஒரு கிங் சைஸ் காட் வச்சுருக்காங்க. நல்லா வந்து ஒரு அட்லீஸ்ட் 3 அடல்ட்ஸ் நல்லா படுத்து தூங்கலாம். அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் எல்லாத்துக்கும் வந்திருக்கீங்கன்னா ஒரு காஃபி டேபிள் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உட்காந்து ஃபுல்லாக வந்து ஒரு நைட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணும், லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு கார்பரேட்டாக வந்து நீங்கள் புக் பண்ணால் கூட சூப்பரான ஒரு இடம் இது. ஸோ அப்படியே போகலாம். நீங்கள் காஃபி டேபிளும் உட்காந்து காமிச்சிடலாம். நல்ல கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. உட்காந்து நம்ம ஃப்ரீயாக உட்காந்துட்டு எல்லாமே பண்ணுறதுக்கோ காஃபி குடிச்சிட்டே பேசுறதுக்கோ நல்லாயிருக்கும். கெஸ்ட்டுக்குன்னு ஒரு சேர் வைக்கல, பட் ஒரு சேர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே உட்கார வச்சுக்கலாம். ஸோ இப்படியே வந்தீங்கன்னா சைடில் இருக்க லேம்ப்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஏரியாவே நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், இங்கேருந்தே வியூ இப்படியே திருப்பினீங்கன்னா பாருங்கள், மெதுவாக இந்த பக்கம் அப்படியே திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா இந்த ஹோல் வியூவே நல்லாயிருக்கு. அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். அப்படியே இங்கே வருவோம். அப்படி பின்னாடி இப்போ இது பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், குட்டியாக ரொம்ப குட்டியாக ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளார வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக 2-4 தண்ணி கொடுத்துருக்காங்க. 2 கூலிங் பெப்சி அண்ட் 7up. இது கையை வச்சா நான் இங்கே எப்பயும் வந்து இந்த மாதிரி ஹோட்டலில் போய் கையை வைக்க மாட்டேன், ஏன்னா பில்லை போட்டுருவானோ. ஸோ நான் வந்து இப்போதைக்கு இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி தான் நினைக்கிறேன். இதுக்கு வந்து காசு இருக்காது. ப்ளஸ் 2 வாட்டர் கொடுத்துருக்காங்க. வாட்டர் நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் அக்கௌண்ட்னா இருக்குது. ஸோ இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இந்த பிராண்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்ததில்ல. நல்லாகுமா? டாமியம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃபுல்லாக லக்கேஜ் வைக்கிறதுக்கு இடம். அப்புறம் இங்கே வார்ட்ரோப்ஸு பாருங்க. இங்கே பாருங்க, இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக சேஃப் இஃப்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டாய்லெட்ஸு நல்ல காம்ப்ளிமெண்ட்ரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டீசென்ட் சைஸ் டாய்லெட்னு சொல்லலாம். ப்ளஸ் பாத்ரூமும் டீசென்ட் சைஸ். இந்த மாதிரி ஒரு ஆள் ஃபுல்லாக உட்காந்து உள்ளார போய் நல்லா குளிச்சுக்கலாம். இல்லை நல்லாயிருக்கு, நல்ல இது இருக்குது. அண்ட் ஃபைனலாக நீங்கள் டாய்லெட்ஸையும் பார்த்துக்கலாம். ஸோ வெளியில் மழை பயங்கரமாக பெஞ்சிட்ருக்கு. ஒரே டைமில் இங்கே இந்த ஏரியாவை மட்டும் காமிச்சிட்ருக்கு. லாபியை கீழே பாருங்கள், இதுதான் மெயின் லாபி. ஃபுல்லாக நடுவில் ஒரு ஃபவுண்டெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், தெரியுதா? இந்த இடம் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குது. மேலேருந்து கீழே வர. மேலே புறா உட்காந்துருக்குது. அப்பா புறா தானே, புறா உட்காந்துருக்கு பாருங்க. அப்பா ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3ஆவதுல இருக்கோம். 4
4 5 6 6 மாடிகள் இருக்குது. 6 இருக்குது. நல்ல இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் யூஸ்வலாக வரும்போது இந்த இடத்துல உட்காந்து இந்த தண்ணிக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே காஃபி குடிச்சு டைம் பாஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து 6th ஃப்ளோரில் இருக்கோம். வாங்க அப்படியே 6th ஃப்ளோர்லேருந்து எப்படி வியூ இருக்குன்னு காமிக்கலாம் தான் இங்கே வந்தேன். தெரியுதா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் வியூவை. நம்ம இருந்தது அங்கே 3rd ஃப்ளோரில் இருந்தோம். அப்படியே பார்க்கலாம் நீங்கள். ஸோ சரி, நல்லாயிருக்கு. ஸோ இந்த வியூ சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஏதோ மாடி அப்படியே ஓப்பனாக ஏதோ ரூஃப் விட்ருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்தோம். பட் இதுவே நல்லா தான் இருக்குது. நம்ம கீழே போய் அம்யூனிட்டிஸை பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்விம்மிங் பூல் இங்கே இருக்குது பாருங்கள். இப்போ போய் ஸ்விம்மிங் பண்ண முடியாது ஆக்சுவலி. ஆனால் அம்யூனிட்டிஸ் காமிக்கிறது தான். இங்கே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா இது இருக்குது. பக்கத்துலேயே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஈவினிங்ஸில் இங்கே க்ரில்லெல்லாம் வேறு பண்ணுறாங்களா? அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் இங்கே ஜிம்மு. என் கார்டை தான் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப கை கடக்கமான ஒரு ஜிம்மு இல்லை, குட்டியான ஜிம்மு, பட் குட். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கிராஸ் ட்ரைனர்ஸ் போட்டிருக்காங்க. கொஞ்சம் இது பைக்ஸு, 3 ட்ரெட்மில் போட்டிருக்காங்க, 2 கிராஸ் ட்ரைனர் இருக்குது. வெயிட்ஸுக்கு வெயிட் மிஷின் இருக்குது. ப்ளஸ் எல்லாமே டம்பிள்ஸ் இதெல்லாம் போட்டு இந்த இடத்துல உங்களுக்கு புல்லப் பார் எல்லாம் வச்சுருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு கிரவுண்ட் எக்ஸசைஸ்க்கும் வழி இருக்குது. ஸோ ஒரு காம்பேக்டான பட் எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்க ஒரு ஜிம்மு. ஸோ விச் இஸ் குட். ஆனால் வந்து ஒரு ரஷ் டைமு நிறைய பேர் வராங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்யூவில் நிற்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 3 பேர் வாக் இதில் போயிட்டாங்க நீங்கள் ட்ரெட்மில்ல. இப்போ 4வது ஆள் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ப்ரிட்டி டீசன்ட், நல்லா இருக்கு, சூப்பர். ஸோ இங்கேருந்து அப்படியே ஓப்பன் பண்ணால் நீங்கள் வந்து இதுக்கு வந்துடுறீங்க ஸ்விம்மிங்கு. அந்த சைடு ஸ்பா வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக ஸ்பா, அந்த ஏரியா ஃபுல்லாக. அப்படி வந்தீங்கன்னா இதுதான் ஸ்பா. பிரேக்ஃபாஸ்ட் அங்கே தான் நடந்துருக்கு. அங்கே தான் போய் சாப்பிடணும். பட் இப்போ வெயிட் பண்ணி லவுஞ்ச் அப்படி இருக்குன்னு பார்ப்போம். லவுஞ்ச் பாருங்கள், ப்ரிட்டி டீசென்ட் அண்ட் வெரி எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பரான லவுஞ்ச் தான், டீசெண்டான லவுஞ்சு. மேலெல்லாம் பாருங்கள். ஸோ மார்னிங் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்றேன். ஒரு இட்லி, 2 இட்லி எடுத்தேன். 1 2 3 4 5 சட்னி, ஒரு வடக்கறி, சைடில் வந்து சேமியா. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சைடில் அங்கே வந்து இது ஆம்லேட் அண்ட் தோசை கவுண்டர் வச்சுருக்காங்க. லைவ் தோசை, ஆம்லேட் இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு மசாலா தோசை, ஒரு வெங்காய தோசை, ஒரே ஒரு மசாலா ஆம்லேட் அதான் சொல்லியிருக்கேன். ஏன்னா ரொம்ப பசிக்குது காலங்காத்தால், நைட் சாப்பிடல. சூடான ஆவி பறக்க துணி இட்லி. இதெல்லாம் மோர் இங்கிலீஷ். மேஷ் பொட்டேட்டோ, ஏர்லி மார்னிங் மேஷ் பொட்டேட்டோ.
வெஜிடபிள் கோர்மா, ஆலு பாஜி ப்ளஸ் இடியாப்பம் இருக்குது. ஸோ மக்களே காலையில் நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்படியே வெளியில் நான் வந்து வெதரை சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன். யூகே வெதர் தான் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் இங்கேயும் அதே மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரத்தில் சரியாகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ அடுத்தது நம்ம பசங்களாம் வந்துடுவாங்க, வந்தோடனே வெளில போகலான்னு. வெளில எல்லாம் பைக்கில் போகிறவங்க பசங்க தான், பைக்லேயே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இந்த வெதரில் சான்ஸ் இல்லை. இதான் விஜயா மால். அப்படியே வந்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இங்கே தான் ஹோட்டலோட ரிசப்ஷன். ஸோ இங்கே வந்து மஸ்தாங் பார்னு ஒன்று இருக்குது. இங்கே நிறைய சினிஃபில் நிறைய பேர் வருவாங்க. இது ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் பார் இந்த ஈவினிங்ஸ். மேலே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோம். லாபி பாருங்கள், அதேமாதிரி அங்கே பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஏரியா. இந்த ரோடு மட்டும் இன்னைக்கு நம்ம ஊர்ல சான்ஸே இல்லை. என்னைக்கே பண்ண மாட்டாங்க. அது எந்த ஆட்சி வந்தாலும் அது ஒரு பிரச்சனை. மக்கள் அப்படியே வாழ்ந்துருச்சுல, அதான் பழகி பரவாயில்ல. ரொம்ப மோசம். அப்படியே இப்போ வந்ததுலயே பெட்டர் ரோட்ல தான் வந்திருக்கோமா?